Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல 8th சம் பார்க்கலாம். A number when decreased by 20% gives 80. Find the number கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இது 7th சம் மாதிரி தான். இங்கே வந்து a number when decreasedன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்பர் எடுத்துக்கிறோம். let x be a number. ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் டிக்ரீஸ்டுன்றதுனால என்ன போட்டுக்கலாம், மைனஸ் போடணும், மைனஸ் சைன் போடணும். டிக்ரீஸ்டு பை 20%. ஸோ டிக்ரீஸ்டு பை 20%. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து எதோட பர்சன்டேஜ், எந்த நம்பருக்குரிய பர்சன்டேஜ், இந்த எக்ஸ்க்குரிய பர்சன்டேஜ் தான். சரிங்களா, எக்ஸ்ன்ற நம்பருக்குரிய பர்சன்டேஜ் தான். ஸோ ஆஃப் நம்பர்னு எழுதிக்கோங்க, ஆர் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இட் கிவ்ஸ் என்னது 80. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குதா, நமக்கு 80 கிடைக்குது. ஓகேவா. இப்போது எக்ஸ் மைனஸ் 20% இன்ட்டு எக்ஸா. ஸோ பர்சன்டேஜில் நம்ம எப்படி எழுதுவோம், 20/100. ஓகேங்களா, பர்சன்டேஜ்னாவே பை 100 போட்டாச்சு. நம்பர் வந்து எக்ஸ். ஸோ இன்ட்டு எக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை அப்படியே எக்ஸ் போட்டாலும் சரி, ஈக்குவல் டு 80. ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 20 இன்ட்டு எக்ஸ், 20x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 80. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் சைனில் இருக்கா. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து அப்போ எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குன்னு அர்த்தம், டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 100 இன்ட்டு எக்ஸ் 100x மைனஸ் இது 20x டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 100 ஈக்குவல் டு 80. இப்போது 100xல் 20x போயிடுச்சுன்னா என்ன வரும், 80. 80x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 80. ஸோ எக்ஸை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் எக்ஸ் இங்கே இருக்கும், எக்ஸ் தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ எக்ஸை வச்சுட்டு இங்கிட்ட 80 இருக்குல்ல, இந்த 80 அப்படியே எழுதிட்டு இந்த 80/100 நான் அதர் சைட் கொண்டு போய்க்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது இந்த டிவிஷனில் இருக்கிறது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 100/80. ஓகேவாம்மா. இப்போ 80க்கு 80க்கு டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100.